வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க ஆர்என் தமிழ் பாய். ஸோ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா P90 சேலஞ்ச் ஒன்லி. பாருங்கள் கைஸ், P90 வச்சு மட்டும் தான் விளாடுவோம் கைஸ். பாருங்கள் கன்று வச்சு விளாட மாட்டோம். இந்த ரவுண்டில் கன்று கிடைக்காது, அலைய விட்ருவானுங்க. இந்த ரவுண்டில் நம்ம டீம் அடிக்கடி காற்றுங்க போங்க கைஸ். பாருங்கள் ஒருத்தர் நாக்காயிடுவார், கில்லோடு எடுத்துருவானுங்க கைஸ். நான் போய்ட்டு ரிவே பண்ணலான்னு போவேன், இவ்வளோ செத்துருவார். நம்ம டீமை டப்புன்னு அடிச்சிருவானுங்க. நல்லா கொஞ்சம் ப்ரோ டீம் தான். அப்புறங்க அடிக்க முடியல, கன்று இல்லை வேறு. ஃபஸ்ட் ரவுண்டு பிஸ்டல் மட்டும்தான். அதை பாருங்க இப்போதான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம டீமெட்டு அடிச்சிருவார், அவர் நாக்காயிடுவார் கைஸ். டப்பு நம்ம டீமெட்டு இந்த சைடு ஒருத்தர் அடிச்சிருவார். பாருங்கள் கிரனேட் இருக்கும், ஆல்ரெடி ஒரு கிரனேட் வச்சுருந்தேன். அதுவும் கிரனேட் கூட போடக்கூடாது, P90 மட்டும்தான் கைஸ். அப்புறம் அந்த எனிமி டக்குன்னு இந்த சைடு இருப்பான், எகிரி வச்சு அங்கே இருப்பான்னு நினச்சிருந்தா ரைட் சைடில் அந்த வீடு எல் ஷேப் வீடு மேலே இருப்பான். இந்த பாருங்க சைடில் இருக்கணும் பாருங்க. அதில் வரும் பார்க்கலாம், டப்புன்னு வச்சுட்ருப்பான் தலையிலே. நம்ம டீமெட்டை அடிக்க சொல்லுவேன், அவருக்கு புரியல எதுவும். உங்களுக்கே புரிஞ்சிருக்காது சொல்லலாம். நான் டயர் மேலே குச்சி அந்த வீட்டுக்கு போகலாம் பார்ப்பேன். ஜோன் சரி குச்சிட்டக்குன்னு 2 பேர் தான். அவன் அடிச்சிட போகிறான்னு நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண போவேன் எனிமியை. நான் ஓடுவேன், என் அடிப்பான். நம்ம டீம் முடிச்சிடாது அதுக்குள்ளே. நெக்ஸ்ட் ரவுண்டு போயிடும் கைஸ். பாருங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டோம். இங்கே P90 இருக்கும் பாருங்கள், எடுத்துப்பேன். P90 எடுத்துகிட்டு போவோம் கைஸ். நம்ம டீம் சூப்பராக ஆடுவானுங்க கைஸ். நேற்று போட்ட ஷார்ட்ஸில் நிறைய யூஸ் வந்தது, இதுக்கு ரொம்ப நன்றி கைஸ். இதேமாதிரி நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். பாருங்க கைஸ், இப்போ நான் கன்னடு போட்டிருப்பேன், சேலஞ்ச் ஆச்சு, அதாவது போடல கைஸ். பாருங்கள் நான் வருவான், அதுக்குள்ளே நம்ம டீம் எல்லாரையும் முடிச்சிருவானுங்க. நம்ம டீம் விட்டு முடிப்பானுங்க. பாருங்க ஷடால்லாம் ஆயிடுவான், யூசிலேருந்து ஹெல்த்து மொத்தம் குறைஞ்சிரும். இதான் டக்குன்னு அவனை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம டீம் முடிச்சு சொல்கிறாரு. அவ்வளோதான் பாவம் அந்த மனுஷன், ஒரு கில் வச்சுருந்தா எய்ஸு. நெக்ஸ்ட் ரவுண்டு வந்துடும். இந்த ரவுண்டு தான் கொஞ்சம் லேட்டாக போவோம் பாருங்க கைஸ். கன் எடுப்போம். இந்த ரவுண்டோட தான் லேட் ஆகி போகுது, 10 நிமிஷம் ஆகுறானுங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடாக போனால் நல்லாயிருக்கும். இப்போ சவுண்டு வச்சா நான் பேசுறது கேட்காது கைஸ், அதான் சவுண்டை குறைச்சிட்டு விளாட்றேன். அப்புறம் அப்படி தான் இருக்கும், கன்று சுடுற சவுண்டு அது வந்து கேட்கும். அதான் சவுண்டை குறைச்சிட்டு ஆடுறேன். பாருங்க கைஸ், பார்த்தவங்க நான் நின்று இருப்பேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வருவானுங்கன்னு. கட்சியில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறா பாருங்க கைஸ். நான் ஏறி இன்சைடு குதிக்கலாம் போவேன், பையன் பொட்டு நடிப்பான், டக்குன்னு ஒரு குளால் போட்டுறேன் கைஸ். அப்புறம் அப்படியே பின்னாடி திரும்பி வந்துடுவேன். பாருங்கள் டக்குன்னு வச்சுட்டான், டக்குன்னு பேக் வச்சுருவேன். ஏன்னா அவன் நம்ம டீமெட்டு முடிச்சிட்டானுங்க ஒருத்தவன். அவன் போய்ட்டு ரிவே பண்ணலான்னு போவான் கைஸ். அவன் வரானா பார்த்துக்கினே டக்குன்னு நம்ம டீமெட்டு போய்டுவேன். அதுக்குள்ளே நம்ம டீமெட்டு கில்லடிக்க ஆரம்பிச்சிடானுங்க கைஸ். நம்ம டீமெட்டு செம்ம ப்ரோ. இவரை போய்ட்டு ரிவே பண்ணலான்னு டக்குன்னு அடிக்கிறானுங்க. எவ்வளோ லேக் ஆகுது பாருங்க கைஸ் ஃபோனு. அவரை டக்குன்னு ரிவே பண்ணி விட்டான். 4 பேர் ரிவே பண்ணே இருக்கானுங்க கைஸ், எப்படின்னே தெரில. டப்பு டப்பு டப்புன்னு ரிவே பண்ணுறாரு நம்மளை மாதிரி. பாருங்க கைஸ், இப்போ நான் பாருங்கள் இப்போ போவேன், ஒருத்தன் சுட்டுன்னு இருப்பான். பெஸ்ட்டு அவர் கீஞ்சிடும், டிமிட்ரி போட டப்புன்னு ஒரு விடும் பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் ஜோனில் டக்குன்னு எழுத்து வரையும் டக்குன்னு கில் வச்சிடும் கைஸ். லாஸ்ட் ரவுண்டு தான் அடிச்சிடணும். பாருங்கள் அடிச்சிடும், ஏன்னா இது வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் போடுறேன் வாய்ஸ் ஒரு. லாஸ்ட் ரவுண்டு நம்ம டீமெட் ஒருத்தர் பாட் ஆகிடுவார் கைஸ். எல்லாத்தையும் எடுத்துப்பேன், பூஸ்ட்டு டக்குன்னு ரிப்பேர் கிட்ட போட்டுறேன் கைஸ். இன்னும் 10 நிமிஷம் வந்து வெளியே விட கைஸ். அடுத்து என்ன சேலஞ்சு போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ்.
இல்லை நானே போட்டுறேன் நான் சேலஞ்சு. ஒரு பாட்டாக சும்மா பாட்டானு செக் பண்ணேன். நான் உண்மையாக நடிக்கிறாரான்னு. கட்சியில் பாட்டாக தான் ஆகிட்டார். 3 ரவுண்டு வேறு பாட்டாக தோல்வான்னு நினச்சிருந்தேன் கைஸ். டப்புன்னு நம்ம டீமெட்லாம் அடிச்சிடுவானுங்க. அங்கே ஒருத்தர நின்ட்டார். எல்லாம் நான் இது ஆகிட்டீங்க பாட் ஆகிட்டிங்கன்னு. ஒரு 2 பேர் வருவானுங்க. அதான் வெயிட் பண்ணியிருப்பேன் சைடு. இந்த கோடல் தூக்கி போட்டுருவேன். நம்ம டீமெட்டையும் நாக்கு அடிச்சிடுவாங்க. அப்புறம் தான் இந்த 2ஆவது பிளேயர் வருவார் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேயர் வேறு நாக்கு அடிச்சிட்டாங்க. 2ஆவது பிளேயர் இப்போ நாக்கு அடிச்சிடுவாங்க. சைடில் இருப்பான். டப்புன்னு ஆயிடுறான். டபுள் நம்ம டீம் டப்புன்னு அடிப்பார். அங்கே வந்து டப்புன்னு நம்ம ரிவே பண்ண வருவார். இதுக்கு தான் எல்லோரும் ரிவே பண்ணணும். இனிமேல் இந்த ரிவேலாம் பண்ணாதீங்க. நம்ம டீமெட் ரிவே பண்ணோடனே மெடிக்கெட் போட ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் ரிவே பண்ணுறான். நான் டக்குன்னு க்ளோவல் போட்டேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரிவே பண்ணுறான். அங்கே ஸ்மோக் பாம்பு போல நான் டச்சு போட்டு போய்டுவேன் கைஸ். இப்போ இங்கே நிற்பானுங்க. நம்ம டீமெட் டக்குன்னு அடி வாங்குவார். டக்குன்னு க்ளோவல் போட்டுறா கைஸ். பாருங்க இப்போ வந்து அவங்க அடிச்சிடும். நம்ம டீமெட் போல் சூப்பராக ஆடுவானுங்க. அடிச்சிடுவானுங்க. நம்ம கடைசியில் நாக் ஆகிடுவோம். டீமெட்லாம் எல்லாம் சேர்ந்து அடிச்சிடானுங்க கைஸ். அந்த வீடியோ முடிய போதே இப்போ ஒருத்தன் வருவான் கைஸ். செம்ம டைம் ஊற்றுவான். நானும் ஆகிடுவேன். டப்பு நம்ம டீமெட் டிமிட்ரி போட்டுருவார் கைஸ். இப்போ அவங்க ஒருத்தர் நாக்கு அடிச்சிடுறேன். நம்ம டீமெட் 2ஆம் நம்பரு. அவருக்கும் அழுத்து இல்லை டக்குன்னு போனால் அவர் இன்னொருத்தர் நாக்கு அடிச்சிடாரு. செம்ம பிளேயர் அவர். இன்னொருத்தர் நான் ரஷ் பண்ணி போவேன். ஆனால் செம்ம எட்டு விடுவோம் கைஸ். அது நான் மெடிக்கெட் போட போயிட்டேன். அவன் டக்குனு க்ளோவல் விட மாட்டேன் கைஸ். அதான் எப்படின்னே தெரில. அப்புறம் டக்குன்னு டேமேஜ் கொடுத்தேன். நம்ம டீமெட்டு அடிச்சிடுவாங்க. டப்புன்னு க்ளோவல் போடுவாங்க கைஸ். அவன் மண்டே பாருங்கள் டாகி ஒன்று வச்சுருக்கான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை பை, டேக் கேர் கைஸ்.